இப்படித்தான் மாமியும் அவளும் நட்பாகியது. மற்றவர்களிடம் நட்பாகவில்லை என்று சொல்ல முடியாது. அவர்கள் பேசினால் இவள் பேசுவாள். இவர்கள் குடி வந்ததும் வீட்டை அடுக்கி வைத்தது உதவுவதற்காக திவ்யா வந்திருந்தாள். விஸ்வா ஞாபகமாக அந்த அட்வான்ஸ் பணத்தை அவளிடம் கொடுத்தான். அவள் வாங்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்க விஷாலி அவளிடம் சமாதானமாக பேசி அதனை வாங்கி கொள்ள செய்தாள். அதன் பின்னர் 2 வாரம் கழித்து வித்யாவும் அவள் கணவன் சுப்பிரமணியனும் குழந்தை நந்துவுடன் வந்து பார்த்து விட்டு போனார்கள். நந்துவின் 3வது பிறந்த நாள் விழா வருகிறது. அதற்கு அழைத்து போக வந்தார்கள். மன்னி, கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன்க்கா, நான் காலையிலே வந்துடுறேன் என்றாள் விஷாலி. சுப்பிரமணி கூட ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கா இந்த பொண்ணு, மனதுக்குள் நினைத்து கொண்டான். அக்கா, அப்புறம் இந்த டெக்கரேஷன் ஐட்டம் எதுவும் வாங்காதீங்கோ, நான் எல்லாம் வச்சிருக்கேன். கொண்டு வந்து டெக்கரேட் நானே பண்ணித்தரேன். அவளுடைய பிறந்த வீட்டிலிருந்து அன்று தானம் செய்வதற்கு முன்னர் அவள் தனக்கு வேண்டும் என்று எடுத்து வந்த டிராவல் பேக்கில் இருந்தவை. ஒரு ஃபைலில் புத்தகங்களும் மற்றொரு ஃபைலில் கைவேலை செய்வதற்குண்டான பஞ்சு, நூல், ஊசி, பாசி, மணிகள், ஜிகினா பேப்பர்கள், ஓவியம் வரைய வண்ணங்கள், தூரிகைகள், பசை போன்ற கைவினைஞர்கள் பயன்படுத்தும் பொருட்கள்தான். விஸ்வா இதை பார்த்துவிட்டு மனதிற்குள் குமைந்தான். அட கடவுளே, இவளுக்கு வேணும்னு ஆசைப்படுறது பஞ்சும் பசையும் தான். நான் என்னமோ பெருசா இவளுக்கு பணமும் நகையும் தான் நினைக்கிறாளேன்னு இவளை எவ்வளோ கரிச்சு கொட்டுனே. சே, என் புத்திய செருப்பால அடிச்சாலும் தீராது. கடவுளே, என்னை மன்னிச்சிடு என்று மீண்டும் மீண்டும் தனக்குள் சொல்லி கொண்டான். நிஜமாவா மணி? நிஜமாதான். நான் இதோ இந்த பேக் ஃபுல்லா வச்சிருக்கேன். அப்புறம் நந்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பா? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்கோ. என்ன, ஒரு 15 இல்லை 20 பேர் இருப்பா. அப்புறம் உங்க நாத்தனாருக்கு டாட்டரா சன்னா? டாட்டர் தான். அவளுக்கும் 4 வயசு. ஏன் மணி? ரிட்டர்ன் கிஃப்ட் ரெடி பண்ணத்தான். அதுவும் நீங்க கொண்டு வரையலா? ஆமாங்கக்கா, நான் உங்க அண்ணா ஆஃபீஸ் கிளம்புனதுக்கு அப்புறமா ஆற்றுல சும்மா தானே இருக்கேன். இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, டைமும் இருக்குது. நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க மண்ணி. உங்களுக்காக பண்ணாமல் வேற யாருக்காக பண்ண முடியுங்க்கா? எனக்கு நீங்கள் தானே இருக்கேள் என்று சொன்னாள். அவள் கண்களுக்குள் குளம் கட்டிவிட்டது. வித்யா அவளை பார்த்து தர்ம சங்கத்துடன் நெளிய, ஷாலினி, ஒரு டீ போடுறியா என்றான் விஸ்வா. தோ போடுறீங்க என்று கூறி கண்ணை துடைத்து கொண்டே சமையலறைக்குள் போனாள் விஷாலி. வித்யா, கவனமா பேசு, டக்குன்னு எமோஷன் ஆயிடுறா. சாரிண்ணா. பரவாயில்ல, விடு. ஆனா இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. சரிண்ணா. வித்யாவிடம் சொல்லியது போலவே டெக்கரேஷன் செய்ய தேவையான அனைத்தையும் விஷாலி தன் கையாலேயே செய்து எடுத்து வைத்தாள். ரிட்டன் கிஃப்ட்டுக்கு சாஃப்ட் டாய்ஸ் செய்து எடுத்து வைத்தாள். நந்துவுக்கு தன்னுடைய கிஃப்டாக பெரிய சைஸ் டெட்டிபேர் ஒன்றை தயார் செய்தாள். நந்துவின் அத்தை மகளுக்கு சுக்கி பொம்மை செய்தாள். எல்லாவற்றையும் செய்து தனித்தனியாக பேக்கிங் செய்து கொண்டாள். விஸ்வா இது அத்தனையையும் பார்த்து மலைத்து விட்டான். பா, இவ்வளவையும் எப்படி தனியா நீ செஞ்ச? யூ ஆர் ரியலி டேலண்டட், கிரேட். நான் கூட நீ சும்மா தான் சொல்றியோன்னு நினைச்சேன். பட் யூ ஆர் சிம்பிளி சூப்பர்ப்பா என்று கூறி அவள் கன்னத்தில் தட்டிவிட்டு சென்றான். அன்று முழுக்க விஷாலி வானில் பறந்து கொண்டு இருந்தாள். அவளுடைய மனதில் சந்தோஷ போக்கள் பூக்கத் தொடங்கின. அவன் மனம் மாறத் தொடங்கி விட்டான் என்று நினைத்து நினைத்து மகிழ்ந்தாள். விஸ்வாவை நினைத்து நினைத்து மனதுக்குள் ரகசிய கனவுகள் காண தொடங்கினாள். நந்துவின் பிறந்தநாள் விழா அன்று காலையிலே விஷாலியை அழைத்து கொண்டு விஸ்வா வித்யாவின் வீட்டிற்கு சென்றான். நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருந்ததால் தன் பைக்கை வீட்டில் விட்டுவிட்டு கால் டாக்ஸியில் சென்று விட்டனர்.
அன்று விஷாலி தன் வீட்டில் சமைக்கவில்லை, வித்யாதான் செய்து தருவதாக கூறியிருந்தாள். எனவே இருவரும் சீக்கிரம் கிளம்பி விட்டார்கள். விஷாலியை வித்யாவின் வீட்டில் விட்டுவிட்டு அங்கு டிஃபன் சாப்பிட்டு விட்டு விஸ்வா ஆபீஸ் சென்று விட்டான். மாலை வந்து விழாவில் பங்கு கொண்டு இரவு உணவையும் அங்கேயே முடித்துவிட்டு வீடு திரும்புவதாக திட்டமிட்டு இருந்தனர். வித்யாவும் சுப்பிரமணியும் விஷாலி எடுத்து வந்திருந்ததை பார்த்ததும் மலைத்தனர். மன்னி, சான்ஸே இல்ல மன்னி, சூப்பர் மன்னி என்று புகழ்ந்து தள்ளிவிட்டாள். நந்துக்குட்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ என்று கூறி குழந்தையை தூக்கி கொஞ்சினாள் விஷாலி. மாமி, தேங்க்யூ, இது உனக்கு என்று விஸ்வா பெரிய டெடிபர் பொம்மையை நீட்டியதும் குதூகலத்துடன் குதித்தது குழந்தை. ஐ, டெடிபர், ஐயா, ஜாலி ஜாலின்னு. எதுக்கு நான் இதை வாங்கினேன்? கண்டிப்பா 5000 ரூபாய் இருக்கும். வாங்கலம்மா, இதுவும் உங்க மண்ணியோட கைவண்ணம்தான். என்ன, நிஜமாவா மண்ணி? ஆமாக்கா. அப்புறம் இந்தாங்க இந்த சுட்கி, உங்க நாத்தனார் பொண்ணுக்கு. இப்பொழுது சுப்பிரமணியே ஆச்சரியப்பட்டான். எதுக்கு விஷாலி இதெல்லாம்? இல்ல அத்திம்பேர், நந்து கையில இருக்கிறத பார்த்து எனக்கும் வேணும்னு அந்த குழந்தை அழும். அக்காவால நந்துக்கிட்ட கொடுன்னு சொல்ல முடியாது, அந்த குழந்தைகிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. குழந்தைங்க சண்டையில பெரியவா மனசு கஷ்டப்படும், அதான். ஓ மன்னி, யூ ஆர் சோ ஸ்வீட். வித்யா விஷாலியை அணைத்து கொண்டாள். அவன் தங்கச்சியை அவன்கிட்ட அண்ட விடக்கூடாது. விஸ்வாவின் காதில் அந்த பேச்சு வந்து போனது. இவ இத கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டா. தன்னோட நாத்தனார் மட்டும் இல்லாம அவளோட நாத்தனாருக்கும் சேர்த்து செய்யற இந்த குணவதி என்னோட சொத்து. மனதுக்குள் மகிழ்ந்தான். விஸ்வாவும் சுப்பிரமணியும் சாப்பிட்டு விட்டு ஆபீஸ் கிளம்பினர். வித்யாவின் வீட்டை விஷாலி அழகாய் அலங்காரம் செய்தாள். விழாவுக்கு தேவையானவற்றை அழகாய் அடுக்கி வைத்தாள். மன்னி, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? சும்மா அப்படியே டிவி பார்த்து புக்ஸ்ல பார்த்துதான். ரொம்ப அழகா பண்றீங்க மன்னி. என் நாத்தனாருக்கு இருக்காளே, ஒன்று கொடுக்க மனசு வராது. அவங்க கொடுக்கலனா என்னக்கா, நீங்க கொடுங்க. புரியல. மனசுல அன்பு இருந்தா போதும், எல்லாத்தையும் எல்லோருக்கும் தருவோம். ஆண்டவன் நம்மளை கொடுக்குற இடத்துலயே வச்சிருந்தா போதும், வாங்குற இடத்துல வைக்க கூடாது. நிஜமாவே எனக்கு புரியல மன்னி. எங்க மங்கள அத்தையும் எங்க அம்மாவும் ஆரம்பத்துல ரொம்ப பேசிக்க மாட்டாங்களாம். அப்போ எங்க அம்மா தானாவே அவங்க கிட்ட போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கிக்க இந்த டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். அப்பா சொல்லி கேட்டிருக்கேன். அதிகாரமா சொல்றதை விட அன்பா சொன்னா எல்லோருமே நம்ம கூட ஃப்ரெண்டா ஆயிடுவான்னு. அதை தான் உங்ககிட்டயும் செய்ய சொல்றேன். அவங்கள உங்க நாத்தனார்னு நினைச்சுக்காதீங்கோ, ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ ஈவினிங் கேக்கு கட் பண்ணின பருமா எல்லோருக்கும் கொடுக்கும்போது முதல்ல ஒரு பெரிய பீஸ் எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு உங்க நாத்தனார்கிட்ட கொடுங்க. சும்மா கொடுக்காதீங்க. இத ஆத்துக்கு போய் குழந்தைகளுக்கு கொடுக்கா அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்புறமா நான் மறந்துடுவேன். அதான் முதல்ல உங்களுக்கு தரேன், அப்புறமா இருக்குமோ இருக்காதோ அதான் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்புறம் பாருங்க அவங்க ரியாக்ஷனை. ஆனா அவ லேட்டா இல்லைன்னா ரொம்ப கரெக்டா வருவாளே. வரட்டும், அவங்க வந்ததும் வாய் நிறைய வாங்க வாங்கன்னு முகமலர சொல்லுங்க. லேட்டா வந்தேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. லேட்டானா பாவம் நீயே கஷ்டப்பட்டு வர, எனக்கு தெரியாதா உன் கஷ்டம்? என்னை விட்டு கொடுக்காம ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணாம வந்தியே, அதுவே போதும்னு சொல்லுங்க. அப்புறம் உங்களை எவ்வளவு மதிப்பாங்க தெரியுமா? நிஜமாவா மன்னி? ஆமாக்கா, மனுஷாளுக்கு கொஞ்சமா அன்பு தான் தேவைப்படுது, வேற ஒன்றும் இல்லை. நான் ட்ரை பண்ணுறேன் மணி. அவ சரியா பேச மாட்டான்னு நானும் பேசாம தான் இருப்பேன். அதுக்காக இவர் என்கிட்ட பயங்கரமா சண்டை போடுவார். எனக்கு கோவமா வரும். இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல அவங்க உங்ககிட்ட கோவப்பட மாட்டாங்க பாருங்க. அனைவரும் விழா தொடங்கும் முன்னர் விஸ்வாவும் சுப்பிரமணியும் வீட்டுக்கு வந்து விட்டனர். அலங்காத்தை பார்த்து மலைத்தனர்.
உடுப்பு மாற்றி தயாராகினர். விஷாலியும் வித்யாவும் நந்துவை தயார் செய்தார்கள். ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தனர். கேக் கட் பண்ணும்போது வித்யாவின் நாத்தனார் கல்பனா வந்தாள். விஷாலி சொல்லி கொடுத்ததை போலவே வித்யா தன் நாத்தனார் கல்பனாவிடம் பேசினாள். கல்பனா வித்யாவின் அன்பான வார்த்தையையும் செய்கையையும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவள் முகத்தில் தெரிந்தது. மனம் நெகிழ்ந்து போனாள். மன்னி மன்னி என்று வித்யாவிடம் ஒட்டிக்கொண்டாள். சுப்பிரமணி ஆச்சரியப்பட்டான். என் தங்கையும் என் மனைவியும் பேசிக்கொள்கிறார்களா என்று. அதுவும் அத்தனை அன்பாக. கல்பனாக்கா, எனக்கு தெரியாதாக்கா, உங்களுக்கு ஆத்துல நிறைய வேலை இருக்கும். உங்க மாமியாருக்கு எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டு வரணும். பாவம், நீங்க ஒண்டியால எவ்வளோ வேலை தான் செய்வேன். எனக்காக விட்டு கொடுக்காம வந்தேலே, அதுவே போதும்க்கா. மன்னி, உங்களுக்கு என் கஷ்டம் புரியுறதா? ரொம்ப தேங்க்ஸ் மன்னி என்றாள். தன் மகளுக்கு கிஃப்டாக சுட்கி பொம்மையை பார்த்ததும் கண் கலங்கி விட்டாள். ரொம்ப தேங்க்ஸ் மன்னி, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் மன்னி. சாரி என்று வித்யாவை கட்டிக்கொண்டாள். வித்யா நெகிழ்ந்து விட்டாள். ஐயோ, என்னக்கா இதெல்லாம்? கண்ணை தொடங்கக்கா. என்ன இருந்தாலும் நீங்க அவரோட தங்கை இல்லையா? எப்பவுமே நீங்க எனக்கு ஸ்பெஷல் தான். அங்கே வித்யாவுக்கும் கல்பனாவுக்கும் ஒரு பாசவலை உருவாகிவிட்டது. சுப்பிரமணி மிகவும் மனமகிழ்ந்தான். விஸ்வாவுக்கு பெருமையாய் இருந்தது. இப்பொழுது கல்பனாவும் விஷாலியுடன் சேர்ந்து வந்தவர்களை கவனித்தாள். எல்லோருக்கும் கேக் கொடுத்து, ஜூஸ் கொடுத்து, குழந்தைகளுக்கும் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்து வந்தவர்களை வழி அனுப்ப தொடங்கினர். ஹாய் மன்னி, ஹவ் ஆர் யூ? வித்யாவின் அருகில் சென்று கை குலுக்கினான் ஒரு வாலிபன். 6 அடி உயரத்தில், நல்ல செவந்த நிறத்தில், ஜம்மென்று பார்க்க ராஜா மாதிரி இருந்தவனை முகமலர வரவேற்றாள் வித்யா. வாங்க சரவணன், வாங்க வாங்க. ஹாய் கல்பு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? எனக்கென்ன, சூப்பரா இருக்கு. ஹாய்டா விஸ்வா, பிலேட்டட் விஷஸ். எங்க உங்க ஒய்ஃப்? தேங்க்ஸ்டா, என் ஒய்ஃப் உள்ள இருக்கா. இரு கூப்பிடுறேன். அதுக்கு முன்னால ஏன்டா கல்யாணத்துக்கு வரல? ராஸ்கல். புதியவனுக்கு நன்றாக 4 சாத்து சாத்தினான். டே டே டே, விடுடா விடுடா. ட்ரைனிங் கேம்ப்ல இருந்தேன்டா. கிச்சன்ல கேக்கை பத்திரமாக பாக்ஸில் எடுத்து வைத்து கொண்டிருந்த விஷாலினி விஸ்வாவின் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தாள். ஷாலினி, இவன் தான் சரவணன். பேங்க்ல கேஷியரா ஒர்க் பண்றான். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம சுப்பிரமணி அத்திம்பேருக்கு தம்பி, அதாவது சித்தப்பா பையன் என்று சொல்லிவிட்டு சரவணனிடம் விஷாலியிடமும், சரவணா, இவ தான் என் மனைவி விஷாலினி என்றான். கை குலுக்குவதற்கு சரவணன் கை கொடுக்க, நமஸ்காரம் என்று கரம் குவித்து சொன்னாள் விஷாலி. நமஸ்காரம் என்று அவனும் கரம் குவித்தான். உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றேன், அத்திம்பேருக்கு தம்பி எப்படி? நானும் இவனும் ஹாஸ்டல்மெண்ட். ஒரு நாள் நான் தங்கை கல்யாணம்னு இன்வைட் பண்ண பத்திரிக்கை அனுப்பிட்டு தங்கைக்கு கல்யாணம்னு ஃபோன் பண்ணினேன். இவன் அன்னைக்கு தான் எங்கள் பெரியப்பா பையன்னு கல்யாணம்னு சொன்னான். சரி, ரொம்ப சந்தோஷண்டான்னு சொல்லிவிட்டு நான் ஃபோன் கட் பண்ணிட்டேன். இவங்க அண்ணன் கல்யாண பத்திரிக்கை எனக்கு அனுப்பலை. நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். பார்த்தா மாப்பிள்ளையோட தோழனா சார் வந்து வந்தாவா இறங்குறார். ஆனா ஷாலினி, நம்ம அத்திம்பேர் கூட மாப்பிள்ளைன்னு முறுக்கிக்காம அடக்கம் உடக்கமா இருந்தார். இவன் இருக்கானே, இவன் அன்னைக்கு என்னை எவ்வளோ வேலை வாங்கினான்னு தெரியுமா? மை காட், எனக்கு இடுப்பே உடைஞ்சு போச்சு. தடியன் என்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு ஐயா கால் மேல கால் போட்டு உட்காந்து என்ன ஓட்டுனானா? சிரித்து கொண்டே விஸ்வா விளக்கினான். எல்லோரும் சிரித்தனர். விஷாலியும் சிரித்தாள். ஆனா ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் என்று கூறி முடித்தான் விஸ்வா. ஷாலினி மன்னி, இவனை ஏதோ சொல்ல ஆரம்பித்த சரவணனை நிறுத்தினாள் விஷாலி. இல்ல சரவணன் அண்ணா, ஷாலினி இல்ல,
உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் நான் ஷாலினி, மற்றவங்க எல்லோருக்கும் விஷாலி தான். ப்ளீஸ் அண்ணா, டோன்ட் மீ கால் ஷாலினி, யூ கேன் கால் மீ விஷாலி. ஓ சாரி விஷாலி மன்னி, இவன் ஹாஸ்டலில் வச்சு என்ன வேலை வாங்குவான். அதான் நான் இவனை எங்கள் அண்ணா கல்யாணத்தில் வேலை வாங்கினேன். கரெக்டு தானே மன்னி? ம், லாஜிக் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் என்னை போய் மன்னின்னு கூப்பிடுறீங்க? அது ஆக்சுவலாக நான் பிறந்தது மதுரைனாலும் வளர்ந்தது மும்பை. அங்கே ஃப்ரெண்டோட மனைவியை பாபின்னு கூப்பிடுவாங்க. பாபின்னா அண்ணி. அதனால நம்ம வழக்கமாக உங்களை மன்னின்னு கூப்பிடுறேன். ஒரே பேச்சும் சிரிப்புமாக விழா இனிதே முடிவுற்றது. அனைவரும் சாப்பிட்டு விட்டு கிளம்பினர். விஷாலியும் விஸ்வாவும் காலை போலவே ஒரு கால் டாக்ஸியில் வீட்டுக்கு வந்துவிட்டனர். வீடு வந்ததும் விஸ்வா கேட்டான், ஏய் சரவணன் கிட்ட அப்படி சொன்ன? அவன் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறான். எப்படிங்க? புரியாமல் குழம்பினாள். ஷாலினின்னு கூப்பிடாதேன்னு. ஆமா, இது வரைக்கும் என்னை யாருமே ஷாலினின்னு கூப்பிட்டதே இல்லை. நீங்க தான் முதல்ல ஷாலினின்னு கூப்பிட்டிருக்கீங்க. அது ஸ்பெஷல் ஆச்சே. எனக்கு நீங்க வச்ச செல்ல பேர் மாதிரி. அதான் அப்படி சொன்னேன். ஸ்டார்டிங்லேயே இப்படி கூப்பிடாதான்னு எல்லார் முன்னாலேயும் சொல்லிட்டா அதை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அவரும் உடனே மாத்திக்கிட்டார் தானே. அதை விட்டுட்டு நான் அவர்கிட்ட போய் தனியா சொன்னா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஓ, இதுல இவ்வளோ இருக்கா என்று மனதில் நினைத்து கொண்டான். நீங்க முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். யார் யாரை எங்க வைக்கணும்னு இவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு என்று மனதுக்குள் நினைத்து கொண்டே உடை மாற்றி வந்தான். அவளும் உடை மாற்றி வந்த பின் இருவரும் அவரவர் இடத்தில் படுத்தனர். உன் பேர் விஷாலினின்னு அம்மா சொன்னதுமே ஷாலினின்னு வி ஷாலினி, வி ஃபார் விஸ்வா. இந்த விஸ்வாவோட ஷாலினின்னு தாண்டி நினைச்சிட்டேன் என்று மனதுக்குள் கூறிக்கொண்டான். அன்றைய இனிமையான நினைவுகளை மனதில் எண்ணியபடியே உறங்கியும் போனான். அந்த சரவணன் தப்பா எடுத்துப்பானாமே. இங்க ஒருத்தி உனக்காக ஏங்கிட்டு இருக்கேன். என்னை தள்ளி வச்சதுக்கு நான் தப்பா எடுத்துக்க போறேன்னு உனக்கு எண்ணம் இருக்காடா? டேய், ஏண்டா இப்படி என்ன கொல்ற? சரி, நீ தான் ஏத்துக்க மாட்டியே. உன்னை விட்டுட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலாம்னா முடியலையே. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலையடா. ம், ப்ளீஸ்டா, என்னை ஏத்துக்கூடா, ப்ளீஸ்டா. மனதுக்குள் அவனை திட்டி தீர்த்தான். அவன் வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதில் ஆழி பேரலையாய் எழுந்தது. ஐயோ, அன்னைக்கு மாதிரியே போய் தொட்டுட போறேன். அப்புறம் வேற வினையே வேண்டாம். இப்பவே வெளியே போடின்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவார். எம்மா வேணாமா? இப்போ அட்லீஸ்ட் இவர் முகத்தை பார்த்துண்டாவது காலத்தை ஓட்டுறோம். இவருக்கு சென்னை டிரான்ஸ்ஃபர் வந்தப்போ பேசாம நம்ம மதுரையிலே இருந்துடலாம்னு இவர் பாட்டுக்கு சென்னையில வேலை பார்க்கட்டோம்னு நினைச்சோமே. ஆனா அந்த ஒரு வாரம் உங்களை பார்க்காம எவ்வளோ தவிச்சு போனேன். அதனால தானே நீங்க ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, உங்களை பார்த்துட்டே காலத்தை ஒட்டிடலாம்னு உங்க கூட சென்னைக்கே வந்தேன். நீங்க வெளியே துரத்திட்டா அவ்வளவுதான். ஸ்ட்ரைட்டா வித்யாக்கா வாத்து பக்கத்துல இருக்கிற கடல்ல போய் விழுந்துட வேண்டியதுதான். ஆனா அவ ஆத்துக்கு போறதுக்கு வழி தெரியாதே. ஐயோ விஷாலி, நீ கம்முன்னு இரு. தனக்கு தானே அறிவுரை சொல்லி கொண்டாள். ஆனால் ஆசை கொண்ட மனதை அடக்க முடியவில்லை. எழுந்து பாத்ரூம் போனாள். அங்கே ஷவர்ஸ் ஏரியாவில் விஸ்வா அவிழ்த்து போட்ட சட்டை கூடையில் இருந்தது. அதை கையில் எடுத்து முகத்தில் புதைந்து ஆழ்ந்த மூச்செடுத்தாள். அவனுடைய வாசனை அவளுக்கு என்னவோ அவனையே கட்டி தழுவிய உணர்வு ஏற்பட்டது. 2-3 முறை இவ்வாறு செய்தாள். மனம் கொஞ்சம் சமணப்பட்டது போல இருந்தது. சட்டையை திரும்பவும் கூடையில் போடும்போது அவனுடைய கர்ச்சிப் கண்ணில் பட்டது. அதை கையில் எடுத்து நன்றாக சுருட்டி உள்ளங்கையில் ஒளித்து கொண்டு வந்து படுத்து கொண்டாள். அவனுக்கு முதுகு காட்டி படுத்து கொண்டு அவன் கர்ச்சிப்பை வாசம் பிடித்தவாறு தூங்கியும் போனாள்.